Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தனுஷ் சார் நடிப்பில் தெரே இஷ்க் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் டீசர் தான் பார்க்க போகிறோம். அந்த டீசருமே தமிழில் தான் பார்க்க போகிறோம். தமிழில் இருக்குது, அதனால் பார்க்க போகிறோம். தனுஷ் சார் நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் கிருத்தின் சரவணன் மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நடிப்பில் மேக்ஸிமம் படங்கள் அங்கே வரது ஓரளவுக்கு நல்லா ஹிட் ஆகுது அப்படின்னு கேள்விப்பட்டேன். இந்த படத்துக்கு வந்து ஏஆர் ரஹ்மான் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆனந்த் எல்ராய் தான் வந்து டைரக்டர். இந்த படத்தோட கதை யார் எழுதியிருக்காங்கன்னா ஹுமான்ஷு சர்மா, அதுக்கப்புறம் நீரஜ் யாதவ் எழுதியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் வந்து துஷார் காந்தி ரே. இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் அப்படின்னா November 28 தான் வந்து படம் ரிலீஸ். இவரோட டைரக்ஷனில் முன்னாடி எந்த படம் வந்தது அப்படின்னா கலாட்டா கல்யாணம்னு ஒரு படம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் அம்பிகாபதி இருக்குல்ல, ஸோ அந்த படமும் இவரோட டைரக்ஷனில் தான் வந்திருந்தது. ஸோ வாங்க இந்த டீசர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 3, 2, 1 go. நல்லா இருக்காங்க. ஓ எடுத்தோன்னே வா, இன்ட்ரெஸ்டிங். என் அப்பாவோட கடைசி காரியத்துக்கு காசி போயிருந்தேன். ஓகே, உனக்கு கங்கா தீர்த்தம் கொண்டு வரணும்னு தோணுச்சு. ஓகே, புது வாழ்க்கையை ஆரம்பிக்க போற. ஓ இவங்க முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பாவத்தை கழிச்சிட்டு போ. அம்பிகாபதி கலாட்டா கல்யாணம். செம சாமிங்கா இருக்காரியா. இது இந்த படத்தை ரெசம்பிள் பண்ணுது மாறன். இது ஒரு ஏஆர் ரஹ்மான் இசை காவியம், ஃபுல்லா தமிழ். செம்மையா இருக்காரு. ஷான் கமல். அந்த ஈஸ்வரன் உன் வயிற்றுல ஒரு பையனை கொடுக்கட்டும். அப்பதான் உனக்கு புரியும், காதலை தோத்து செத்து போறவன் கூட யாரோ ஒருத்தரோட புள்ளதான். ஓ ஓகே ஓகே ஓகே, तेरे इश्क में ஓகே. November 28. ஓகே, இது வந்து கன்ஃபார்மாக ஒரு எமோஷ்னல் ஜேர்னியாக தான் இருக்கும். லைக் அம்பிகாபதியில் கொஞ்சம் காமெடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். பட் ஐ திங்க் இதில் அந்தளவுக்கு பெருசாக இருக்காதுன்னு தோணுது. ஆனால் இவர் நிறையா கெட்டப்பில் காமிச்சிருந்தாங்க. ஒரு ஏர்ஃபோர்ஸ் இது மாதிரியும் இல்லை மெரைனா ஏதோ ஒன்று மாதிரியும் ஒன்று காமிச்சிருந்தாங்க. அந்த ஒரு இமேஜ் வந்து லீக் ஆகிருந்தது, அதுவும் பார்த்தேன். இது வந்து அவுட் அண்ட் அவுட் அவரோட அந்த லுக். இந்த மாறன் படத்தில் ஒரு லுக் வரும்ல, தமிழில் மாறன் ஒரு படம் நடிச்சிருந்தார். அந்த படம் பெருசாக போகல, பட் அந்த மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்கார். ஓகே, ரெண்டு பேத்துக்குள்ளே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட் அண்ட் அவங்க வந்து லவ் பண்ணதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து படத்தில் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கடைசியில் அவர் சொன்ன டைலாகும் அதே மாதிரி தான் இருந்தது. ஒரு பையன் வயிற்றில் பிறக்கணும் அண்டு அப்போது உனக்கு தெரியும் காதலிச்சு தோற்று போகிறவங்க, ஸோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொன்னார்ல. ஸோ அந்த இது சொல்ல தான் தெரில, இங்கே இருக்குது, இங்கே வரமாட்டேனுது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அதான் தோணுது. பிஜிஎம் வந்து நல்லாவே எலிவேட் பண்ணி கொடுத்துருந்தது, நல்லாவே இருக்குது. அண்ட் அவரோட லுக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பார்க்கலாம். ஸோ இந்த படம் வந்து November 28. ஸோ ட்ரெய்லர் வரும். ட்ரெய்லரில் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இட்லி கடை வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தான் ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் டைம் இருந்தால் நானும் போய் பார்த்துட்டு ரிவ்யூ முடிஞ்சால் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். திஸ் இஸ் ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. பாய்.